பிரபல யூடியூபர் மணியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கமே, நீ என்ன இப்படி பழகிட்டு இருக்கா? லே வெட்டி குடுல காணாது அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவர் வந்து கிட்டி அப்படிம்பாரு. அவர் வீடியோ எடு. நாம கிட்டின்னு தான் சொல்லுவாங்க. படிக்காத தற்குறிப்பேன். ஏய் கேக்குதுடா. பக்கத்துல வச்சு சவுண்ட் இருக்கு. அடங்கோ. ஒரு பனையில் 2 பேர் ஏறி நொங்கிட்டுறிய. முதல்ல ஏறணுக்கு பனையில் ஏறத்து தயவுது அங்கே போய் பாவம் அவருக்கு காலி ஏறினதுனால நான் தான் ஏறி நொங்க வெட்டி கொடுத்துருக்கேன். தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அதில் பாதி நொங்கு குறும்பலு. இவர் அப்படி பனையேறி தான் சொல்லுவார். நான் உங்களுக்கு சாம்பிள் வெட்டி தரேன். காலையில ஆடுது கேவலமா இல்லையா? ஒரு பனையில ஏறிட்டு வெட்டுறது முக்கியம் இல்லை, முதல்ல நம்ம தான் நொங்கு குடிக்கணும். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. இந்த வெயில் டயத்தில் பனையத்து முடிஞ்சு நொங்கு சீசன்லாம் முடிஞ்ச டயத்தில் 12 பனையில் நொங்கு கிடக்குது. நம்ம வந்துட்டு அப்படிப்பட்ட நொங்கை தான் இப்போ வெட்டி குடிக்கிறோம். சரி உரி உரியில எப்படி நொங்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் கம்மியாக இருக்கு. இல்லை என்னதான் நினச்சி பண்ணுறீங்க? வெட்டி வெட்டி ஆடு குடிச்சிட்டே தெரியவா? பிரபல யூடியூபர் மணியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கமே, நீ என்ன இப்படி பழகிட்டு இருக்கா? லே வெட்டி குடுல. அது கொடுக்க மாட்டாரு. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. டே அப்ப இந்த நொங்கு போதுமா உங்களுக்கு? ஏல காணாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அத்தினே சேர்த்தி விடுமா? அதில் அது ஏறிக்கிறாருன்னு அநேகமாக நினைக்கிறேன். அதில் சும்மா கொலையோட வெட்டி போடு. அதுலேயும் வெட்டிக்கிறேன். கொலையோட வெட்டிக்கிற மாட்டாங்க. பொந்தமல்லி கிராமத்தில் ஆமாம் இந்த சின்ன நொங்கு நம்ம குறும்ப அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் அவர் வந்து கிட்டி அப்படிம்பாரு. அவர் வீடியோ எடு. நம்ம கிட்டின்னு தான் சொல்லுவாங்க. படிக்காத தற்குறிப்பேன். எதுக்காண்டி அதை கிட்டின்னு சொல்றீங்க நீங்க? எதுக்கு குறும்பலுங்கிறீங்க? அது சின்னதாக இருக்கிறதுனால குறும்பல செத்தியே தண்ணி இருக்கு, அதனால குறும்பல் இருக்கிறதுனால ஊரில் கிட்டின்னு. கிட்டினா சின்ன கிட்டியாது. கிட்டி விளையாடுமா அதில் சின்ன கிட்டியாது. அப்படியால மணி நினைப்பான் நம்மளுக்கு கொடுக்காம இவங்களா குடிக்க. நொங்க குத்துனாலே தண்ணி தெரிக்கும்ல. உரிய பாருங்க, மாடு உறிஞ்ச மாதிரி சரு. ஆ போல அந்த டிகேஸு எல்லா கம்பெனிலையும் வேலை இருக்கேன். யாரும் சம்பளம் தர மாட்டாங்க, எம்எம் மட்டும் தான் தராரு. இந்தா இப்படி கேட்காப்புல என்ன வேலை பார்த்துட்டு பாக் சேர்த்துறதுக்கு கூப்பிட்றாரு. இல்லை ஏன் இப்போ வந்து நொங்குக்கு குடிச்ச நொங்கோட பின்னாடி தெரிவிக்கிறாரு எதுக்குன்னு கேளுங்க. நல்ல கேள்வி. அண்ணே அருணண்ணே, என்னண்ணே பண்ணுறீங்க? நொங்கு வண்டி செய்ய போகிறேன். உங்களுக்கு அறிவுனே. இல்லை கல்யாணம் காட்சி எதுவும் முடிக்கிற ஐடியாவில் இருக்கீங்களா, இல்லை இப்படியே உருட்டிகிட்டே திரியலான்ற ஐடியா தானே கடைசி வரைக்கும்? மணி தான் ஆசைப்பட்டாப்ல. சரி இந்த கிட்டின்னு சொன்னவர். ஆமாம் கிட்டிங்காரு, அவர் தான் ஆசைப்படுறாரு. அவர் எதை பார்த்தாலும் ஆசைப்படுவார். அளவு ஒரு பிள்ளை நடந்து போயிடக்கூடாது, அதுக்கு ஆசைப்படுவார். ஏய் மாடலாம் நம்ம பண்ணணும். உனக்கெல்லாம் குத்தலையானே ஆடுறேனே. என்னதியா இந்த முள்ளு ஒட்டிக்கிட்டே இருக்கு டைலில். அப்படி தான் ஒட்டுவாங்க. இது ஒரு தடம் மாதிரி, அப்படியே ஒரு வண்டி பாதை. நம்ம பைக்கிலலாம் அந்த பட்டன் இருக்குது அந்த மாதிரி. ஆமாம் அந்த மாதிரி. அப்படின்னா தான் வேகமாக ஓடும், இல்லாட்டா வலிக்கிட்டே ஓடும்ண்ணே. ஆமாம் வலிக்கிட்டே இருக்கிறதுனால கிரிப்பாக போகணும். ஆமாம் உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. சுத்தம் ஜரதாரும் சுத்தம். அதெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு போவோம், இதுனா உருட்டிக்கிட்டு போவோம். அந்த இருக்கு, இல்லாட்டா இன்னும் லேட் ஆகும் உனக்கு. அந்த அதான் பச்சை மட்டை. எல்லாம் நீங்கள் பார்த்து 2 மட்டை எட்டு வா. ஒரு ப்ளஸ் போடு, சரியா போடு. பக்கத்து வச்சு போகிறானே ப்ளஸ் போடல, இது போதும்ல. இதில் இன்னும் எப்படி போடுவா? அது எனக்கு போட தெரியும்டா.
வந்ததுக்கு இது ஒரு கேடு அப்படின்னு பார்த்துருக்காங்கடா. அதுக்கு மேல நினைக்கிறியா? சொல்லு வண்டி செஞ்சாச்சுன்னு சொல்லு. மண்டையில போடுறா ஓங்கி. இப்போ வந்துட்டு கொண்டாடுறேன் ரெடி பண்ணியாச்சு. வீலு நம்ம வந்துட்டு ஒத்த வண்டினுங்க. ஒத்த வண்டி நம்பு ஒத்த நம்ம வண்டியா? அது அது ரெண்டு இல்லை போதும். 2 குச்சியை வச்சு செய்யலையா அப்ப? இல்லை இல்லை அது இன்னொரு வாட்டி போதுமியா போதுமியா. வர்றா பெரிய பனையர் காமிக்கிறத. ஏய் அந்த இது குச்சி எடுல ஏதாவது ஒரு குச்சி மட்டும் எடு. எந்த குச்சி? இந்த முள்ளு இருக்கு, முள்ளு தெரியும். சும்மா லைட்டாக இருக்கு. பனமரத்தை டேமேஜ் பண்ணாதீங்க. போகணும். போதும். இதெல்லாம் எனக்கு மறந்து வச்சு எப்படின்ட்டு அதான் போடுவல. வண்டியை விட்டுட்டு போகிறது யாரு? அருண் தான். நான் தான் விட்டுட்டு போவேன். லைட்டாக மட்டும் போடு. இந்த அந்த வை கொஞ்சம் ஆழம் விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட்டினாயா இந்த இது வரைக்கும் விட்டுறதுக்கு தானே. அது சின்ன பிள்ளைகளுக்கு போதும்ல. ஏன்னா தடத்தில் காமிச்சிடல. அடிக்கிறது குச்சி வேணுங்க. பச்சை விட்டு பச்சை குச்சி நல்லா ஆமாங்க. லைட்டாக ஓட பிடிக்குது, அதான் கரெக்டாக. லைட்டாக ஓட்ட பிடிக்கோ கொண்டால பாட்டினாயா. குச்சி வச்சே குத்துறேன். இங்கிட்ட இருந்து குத்துனா குத்தி விடு. ஏல ஏல அங்கிட்டு இருந்து குத்தாருனே. குத்தாதான் நேரம் தெரியும். எல்லாம் வண்டி எல்லாம் தெரியும். கோட்டை அப்படியே கைட்டை குத்தி விடல. எவ்வளோ தூரம் போவோம்? ஒரு தொலை. போயிட்ட சும்மா நினைச்சியா? அவ்வளோதான். தட்டணுமே. சுத்தணுமே. கொண்டா கொண்டா கொண்டா. சுத்தாதுண்ணா. சரியா தான் இருக்கு. சுத்தாதுண்ணா. குச்சி ரொம்ப பெருசா இருக்கோ. இதான் வண்டி. மணி வண்டி சவுண்ட் வருதுக்கு ஒரு ஓலையில கடு. வேண்டாம் நீ. ஆமா ஆமா வேணாம். ஓலையில கடுல இவ்வளோ செஞ்சுட்டான். சரி ரைட். லேட்டாக ஆயிட்டு 5 நிமிஷம். இது கொஞ்சம் கம்ப கட்டாய வெட்டிருக்கணும். இல்லை இல்லை நல்லா தான் இருக்கு. நல்லா தெரியல, எனக்கு நல்லா தெரியல. போன சரசரம் நல்லா கிழிஞ்சிருச்சுனே. குச்சி கொஞ்சம் பெருசா வெட்டினா நல்லா தெரியும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதை விடலாம் வண்டி இது எப்படி தீவா உடனே அவ்வளோதானாங்க. சவுண்ட்லாம் வராது. எப்படி இருந்தா சவுண்ட் வருமா? கவுத்தி விடல. கீழே கூடி விடுனேன். கீழே அப்படி விடு. வருமாக்கம். லைட்டாக இறக்கு. கேக்குதுற. பக்கத்துல வச்சு சவுண்ட் எடுத்து அடங்கோ.